ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் செய்கிற பீஃப் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி வந்து சாஃப்டாக குக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பீஃப் வந்து இந்த ஜவ்வை எடுத்துருங்க. இந்த ஜவ்வு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வாயில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, குக் ஆனாலும் ஈஸியாக குக் ஆகாது. இட் கிவ்ஸ் ஹார்ட்னஸ், அந்த டஃப்னஸ் வந்து அதில் கிடைக்கிது. ஸோ நான் மோஸ்ட்லி எடுத்துட்டேன். இப்போ லைட்டாக வந்து தான் இருக்குது. ஜவ்வை நல்லா எடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ராஸாக கட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் இந்த மீட்டோட லைன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மசிலோட ஸ்டிஃப்னஸை விட்டுட்டு நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு பீசஸ் வந்து ஈஸியாக குக் ஆகும். இப்போ இந்த பீஸில் வந்து நல்லா தெரியும். இப்போ இந்த மசில் லைனர் பாருங்களேன், இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி இருக்கணும் உங்கள் பீசஸ் நீங்கள் கட் பண்ணோன்னு. ஸோ இப்படி வந்து நீங்கள் அக்ராஸ் த லைனர்ஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குக் ஆகும், சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சுற்றிலும் எந்த ஜவ்வும் இல்லாமல் நீங்கள் குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சாஃப்டான பீசஸாகவும் கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் அந்த லைனில் கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் குட்டி குட்டி கியூப்ஸ் கட் பண்ணுறேன். பாருங்க, குட்டி கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதே தான். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய கிரேவி ஆர் ஃப்ரை எதுலேயுமே வந்து பார்க்குறதுக்கு பீசஸ் வந்து ஈவனாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா குக்காகியும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா கடையில் பண்ணுற மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்காக தான் மீட் வந்து எப்பயுமே டோன்ட் கெட் இட் கட் அட் த ஷாப். நீங்கள் ஷாப்பில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உள்ளே இருக்கும், உங்களால் க்ளீன் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் அலசி தான் நம்ம போட முடியும். இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய துண்டாக நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்து நல்லபடியாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயராக நீட்டாக வரும், சீக்கிரம் வந்துடும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்கள் டிஷ்ஷும் வந்து ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஈவனாக வந்து நம்மளுடைய பீசஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பீஃப் ரெடியாக இருக்குது. எந்த ஒரு பீஃப் ப்ரிப்ரேஷனுக்குமே மேரினேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரிப்ரேஷனில் கொடுத்துருக்க மேரினேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக
தயிர் சேர்த்துக்கோங்க, ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் சிடர் வினிகர் இல்லை அப்படின்னா நம்ம லெமன் சாறு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மேரினேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம அந்த மேரினேட்டட் பீஃபை நம்ம வேக வைக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சம் தக்காளியும் சின்ன வெங்காயமும் சேர்த்து வேக வச்சிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா, நம்ம ஜென்ரலாக பீஃபுக்கு மீடியம் ஃப்ளேமில் முதல் விசில் வந்த உடனே ஒரு 20 விசில் பதம் கரெக்டாக இருக்கும். கறி ரொம்ப எலசாக இருக்குது, மிருதுவாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா முதல் விசில் வந்த உடனே மீடியம் ஃப்ளேமில் 15 விசில் போதும். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் கறியை ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பூன் வச்சு கட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக கட் ஆகணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் இன்னும் ஒரு 4-5 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த ப்ரிப்பரேஷன்லையுமே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.